ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிஜே. இன்றைக்கான வீடியோ கிரிக்கெட்டை பற்றி தான். காரணம், போட்டி கொஞ்சம் ஸ்பெஷல். T20 வேர்ல்டு கப் நடந்துகிட்ருக்கு. அதில் இன்றைக்கி நடக்க போகிற போட்டி 47வது போட்டி. இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். இந்தியா செமிஃபைனலுக்கு போயிடும். அதுவே பங்களாதேஷ் தோத்தா இந்த சீரீஸ் விட்டு வெளியே போயிடும். இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இந்த போட்டி எங்கே நடக்குது, ரெண்டு டீமுக்கும் உண்டான பலம் என்ன, இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் நேருக்கு நேர் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை 2 to 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இது 47வது போட்டி, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ். இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ்க்கு இது 7வது போட்டி. எங்கே நடக்குதுன்னா, ஆன்டிகுவாவில் இருக்கிற சர் விவியன் ரிச்சார்ட்ஸ் ஸ்டேடியத்தில் தான் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நடக்குது. என்னடா டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லி ஓவராக டீட்டெயில் சொல்கிறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிருவியான்னு நினைக்காதீங்க. மொட்டைதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அதுதான் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி ஒரு வாழ்வா சாவா போட்டி தான். இந்தியாவுக்கும் இந்த போட்டி சூப்பர் சான்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீக்ல 3 போட்டியிலையுமே ஒரே டீமோட தான் இருந்தாங்க. ஆனால் சூப்பர் 8ல் மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, முகமது சிராஜுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒழுங்கா விளையாடாத சிவம் தூபே லீக் போட்டியில சிங்கிள் டிஜிட் ரன்னு, சூப்பர் 8ல் ஃபர்ஸ்ட் போட்டி ஆப்கானிஸ்தானோட 24 ரன்னு தான் விராட் கோலி. இன்னும் பழைய ஃபார்முக்கும் வரல. இந்த 2 பேரும் இன்னைக்கு மேட்சை தும்சம் பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம். பங்களாதேஷ் ஸ்பின்னு ஸ்பீடுன்னு நிறைய ஆளை வச்சிருந்தாலும் பேட்டிங்கில் கோட்டையை விட்டுறாங்க. இந்த தடவையாச்சும் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். பும்ரா, ஹர்ஷதீப் இந்த 2 பவுலரையும் ஃபஸ்ட்டு அடிக்கணும்னா அவங்கள அடிக்கணும் இல்லை, அவங்க பாலை அடிக்கணும். அவங்க பாலை அடித்தாக்கா இவங்க ரன்னே அடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இந்த 2 பேரும். எங்களை தாண்டி தொடுங்கடா பார்க்கலாங்கிற மாதிரி தான் அவங்க 2 பேர்த்தோட பவுலிங்கும் இருக்குது. T20ல் இது வரைக்கும் 13 தடவை நேருக்கு நேர். இதில் 4 தடவை T20 வேர்ல்டு கப் மேட்சை இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதுவே 2019 நடந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் ஒரே ஒரு தடவை தான் பங்களாதேஷ் இந்தியாவை வின் பண்ணியிருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இந்தியா நாக் அவுட் பண்ணுமா இல்லை பங்களாதேஷ் ஜஸ்ட் பாஸ் பண்ணுமான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.